வெல்கம் டு எவரெஸ்ட் அகாடமி. சிக் த பிக் வித் அஸ். நம்ம தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டு, அதே மாதிரி மேக்ஸ் சீரீஸு இதெல்லாமே வரிசையாக பார்த்துட்டு இருக்கோம். இப்போ குரூப் 4 ரொம்ப கிட்ட வந்துச்சு. இந்த டைம் ஜியாகிரஃபியில் ஒரு கொஸ்டின் ரிப்பீட்டடாக வந்துட்டு இருக்கும். அந்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, ரயில்வே மண்டலங்கள். மொத்தம் எத்தனை ரயில்வே மண்டலங்கள் இருக்குன்னா, மொத்தம் 17 ரயில்வே மண்டலங்கள் இருக்கு. அந்த 17 ரயில்வே மண்டலங்களும் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிறது அவ்வளோ சீக்கிரம் யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. அதுக்கு ஒரு சில ட்ரிக்ஸ் இருக்கு. மேப் வச்சு படிக்கணும், இல்லைன்னா ஷார்ட்கட் வச்சுக்கணும். என்னோட சஜஷன் என்னவா இருக்கும் அப்படின்னா, நீங்க மேப் வச்சு படிக்கிற மூலமா உங்களுக்கு ஈஸியா அது எங்க இருக்குங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு கிளியரா கிடைச்சிடும். அதை பத்தி இந்த வீடியோல ஃபுல்லா பார்த்துடலாம். சரிங்களா? இப்போ இதுதான் இந்தியாவோட அவுட்லைன். இதுல எங்கெங்க என்னென்ன பிளேசஸ் இருக்குங்கிறது நமக்கு ஓரளவுக்கு தெரியும். இது மேப்போட அவுட்லைனா இருக்கா? அப்போ இதை வச்சு அந்த 17 ரயில்வே மண்டலங்களை படிக்கிறது கொஞ்சம் ஈஸி. இப்போ அந்த 17 ரயில்வே மண்டலங்கள் படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, எது ஈஸ்ட், எது வெஸ்ட், எது நார்த், எது சவுத் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி அவுட்லைனை 4 பிரிங்க. ஓகேங்களா? பிரிச்சாச்சு. இதுல இது கிழக்குன்னு சொல்லுவோமா, இது மேற்குன்னு சொல்லுவோமா, இது வடக்கு, இது தெற்கு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கோடு. ஓகே, இதை வச்சுதான் படிக்க போறோம். இது எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்றேன் பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ரயில்வே என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரயில்வே எதை படிக்க போறோம் அப்படின்னா, மத்திய ரயில்வே. என்ன ரயில்வே? மத்திய ரயில்வே. மத்திய ரயில்வே எங்க இருக்குன்னு சொல்லி பார்க்க போறோம். மத்திய ரயில்வே எங்க இருக்கும் அப்படின்னா, மத்திய ரயில்வே மும்பைல இருக்கும். மத்திய ரயில்வே மும்பையில் இருக்கும். அதோட பேர் சத்ரபதி சிவாஜி முனையம். சத்ரபதி சிவாஜி முனையம். அப்போ சத்ரபதி சிவாஜி முனையம் எங்க இருக்குங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனா இதுல நான் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, இதுக்கு பேர் தானே மத்தியில், இதான மத்தியில் சொல்லுவாங்க. அப்போ இந்த இடத்துல என்ன பண்றீங்க அப்படின்னா, மும்பை. அப்போ மத்திய ரயில்வே நிலையம் அப்படின்னா மும்பைன்னு எழுதிக்குங்க. சரியா? அடுத்து வடக்கு ரயில்வே, மேற்கு ரயில்வே, தெற்கு ரயில்வே, கிழக்கு ரயில்வே. இதை பத்தி பார்த்தலாமா? வடக்கு ரயில்வே. வடக்கு ரயில்வேனா என்ன? வடக்கு ரயில்வேனா டெல்லி. வடக்கு ரயில்வே அப்படின்னா டெல்லி. முடிஞ்சிச்சுங்களா? அதுக்கப்புறம் கிழக்கு ரயில்வே. கிழக்கு ரயில்வேனா என்ன? கிழக்குல என்ன இருக்கு அப்படின்னா கொல்கத்தா இருக்கு. கிழக்கு ரயில்வே கொல்கத்தா. அதுக்கப்புறம் மேற்கு ரயில்வே. மேற்கு ரயில்வே அப்படின்னா மும்பை. மேற்கு தானே மும்பை இருக்கும். அப்போ மேற்கு ரயில்வேனா மும்பை. அதுக்கு ஒரு பேர் இருக்கு, சர்ச்சுகேட். மேற்கு ரயில்வே சர்ச்சுகேட். முடிஞ்சு. தெற்கு ரயில்வே. தெற்கு ரயில்வேனா என்ன? நம்ம ஊர் சென்னை. இப்ப நம்ம என்ன பார்த்துருக்கோம்? மத்திய ரயில்வேனா மும்பை பார்த்தாச்சு, வடக்கு ரயில்வேனா டெல்லின்னு பார்த்தாச்சு, மேற்கு ரயில்வேனா மும்பை சர்ச்சுகேட்னு பார்த்தாச்சு, கிழக்கு ரயில்வேனா கொல்கத்தான்னு பார்த்தாச்சு, தெற்கு ரயில்வேனா சென்னைன்னு பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த 4 பக்கம் இருக்குல்ல, இந்த 4 பக்கத்தை அடுத்து கவர் பண்ணிடலாம். ஓகேங்களா? அடுத்து இதுக்கு பேர் என்ன? வடக்குக்கும் மேற்குக்கும் இருக்கு. வடக்குக்கும் மேற்குக்கும் இடையில இருக்கிறனால இது என்ன ரயில்வேன்னு சொல்லுவாங்க? வடமேற்கு ரயில்வேன்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த வடமேற்கு ரயில்வே என்னவா இருக்கும்? அதுதான் ஜெய்ப்பூர். ஏன்னா இங்கதான் ராஜஸ்தான் இருக்கு. அப்போ அந்த மேப் வச்சு படிக்கும் போது உங்களுக்கு விசுவலேஷனாவும் மனப்பாடாகும், அதே மாதிரி கான்செப்டாவும் மனப்பாடாகும். அப்போ ஜெய்ப்பூர். ஓகே. அதுக்கப்புறம் இங்க என்ன இருக்கு? வடக்கு ரயில்வே. இது வடகிழக்கு ரயில்வே. வடகிழக்கு ரயில்வே அப்படின்னா கோரக்பூர். வடகிழக்கு ரயில்வே அப்படின்னா கோரக்பூர். ஓகேங்களா? வடகிழக்கு ரயில்வே கோரக்பூர். அதுக்கப்புறம் இங்க என்ன இருக்கு? தென்கிழக்கு ரயில்வே. தென்கிழக்கு ரயில்வேனா கொல்கத்தா. தென்கிழக்கு ரயில்வேனா கொல்கத்தா. அதுக்கப்புறம் இந்த இடத்துல மட்டும் இந்த மாதிரி ஒரு கோடு போட்டுக்குங்க. இங்க நீ இந்த மாதிரி ஒரு கோடு போட்டுங்க. இது லாஸ்டா ஏன் போட்டோங்கிறத நான் சொல்றேன். அதுக்கப்புறம் இங்க என்ன இருக்கு? இது என்னது? தென்மேற்கு ரயில்வே. அப்போ தென்மேற்கு ரயில்வேனா என்னன்னா ஹூப்ளி. தென்மேற்கு ரயில்வே ஹூப்ளி. இந்த ஹூப்ளி ரயில் தான் எங்க இருக்கும் அப்படின்னா கர்நாடகால இருக்கும். அப்போ தென்மேற்கு ரயில்வேனா ஹூப்ளி. அப்போ முடிச்சாச்சுங்களா? அடுத்து இன்னொன்னு என்ன பண்ண போறோம் அப்படின்னா, வடக்கு மத்திய ரயில்வே, கிழக்கு மத்திய ரயில்வே, தெற்கு மத்திய ரயில்வே, மேற்கு மத்திய ரயில்வே, இதெல்லாம் பார்த்துடலாம். வடக்கு மத்திய ரயில்வே என்ன வரும்? வடக்கு மத்தியில அலகாபாத். அலகாபாத். வடக்கு மத்திய ரயில்வேனா அலகாபாத். இது கூட கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம்.
ஏன்னா உங்களுக்கு கொஞ்சம் புரியாமல் இருக்கலாம். அலகாபாத். ஓகே. அதுக்கப்புறம் கிழக்கு மத்திய ரயில்வே, இது வடக்கு மத்தியில. அப்ப கிழக்கு மத்திய ரயில்வே ஹசிப்பூர். கிழக்கு மத்திய ரயில்வே ஹசிப்பூர். ஓகே. தெற்கு மத்திய ரயில்வே என்ன சார்? தெற்கு மத்திய ரயில்வேனா செகந்திராபாத். தெற்கு மத்திய ரயில்வேனா செகந்திராபாத். ஓகே. அடுத்து மேற்கு மத்திய ரயில்வேனா ஜபல்பூர். மேற்கு மத்திய ரயில்வே ஜபல்பூர். ஓகே. இதெல்லாம் முடிச்சாச்சுங்களா? அடுத்து இன்னும் ஒரு சில விஷயங்கள் இருக்கு. என்ன அப்படின்னா, இப்போ இது என்னது? தென்கிழக்கா? தென்கிழக்கு ரயில்வே கொல்கத்தான்னு போட்டாச்சா? அதுவே தென்கிழக்கு மத்திய ரயில்வேனா பிலாய்ஸ்பூர். தென்கிழக்கு மத்திய ரயில்வேனா பிலாய்ஸ்பூர். தென்கிழக்கு மத்திய ரயில்வே முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பிராக்கெட் மாதிரி போட்டிருக்கல, இதுக்கு பேர் என்னங்கிறத நான் சொல்லிடுறேன். இது கிழக்கு கடற்கரை ரயில்வே. இதுக்கு ஒரு கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது தெரியாது. கிழக்கு கடற்கரை ரயில்வே. கிழக்கு கடற்கரை ரயில்வே என்ன அப்படின்னா புவனேஸ்வர். கிழக்கு கடற்கரை ரயில்வே புவனேஸ்வர். அதுவே வந்து இங்க என்ன இருக்குன்னா, கிழக்கு கடற்கரை ரயில்வே புவனேஸ்வர் முடிச்சாச்சா? அதுக்கப்புறம் வந்து வடகிழக்கு எல்லைப்புற ரயில்வே. இதுக்கு பேர் என்ன அப்படின்னா வடகிழக்கு எல்லைப்புற ரயில்வே. இந்த கோட்டுக்கு பேரு வடகிழக்கு எல்லைப்புற ரயில்வே. கவுஹாத்தி. வடகிழக்கு எல்லைப்புற ரயில்வே கவுஹாத்தி. முடிச்சுங்களா? அப்போ மற்ற எல்லாமே பார்த்தாச்சுங்களா? இப்போ ஒவ்வொன்றா மறுபடியும் ரிவிஷன் பண்றோம்னா ரிவிஷன் பண்ணிடலாம். மேற்கு ரயில்வேனா என்ன? மும்பை சர்ச்சுகேட். அதே வந்து வடக்கு ரயில்வேனா டெல்லி. கிழக்கு ரயில்வேனா கொல்கத்தா. மத்திய ரயில்வேனா என்ன வரும்? மும்பை சத்ரபதி சிவாஜி முனையம், ரொம்ப முக்கியம். அதுவே தெற்கு ரயில்வேனா சென்னை. அப்போ அவுட்லைன் முடிச்சாச்சு. அடுத்து என்ன பண்ணலாம்? இந்த வடகிழக்கு வடமேற்கு இதெல்லாம் பார்க்கலாமா? வடமேற்கு ரயில்வே ஜெய்ப்பூர். அதுவே வந்து வடகிழக்கு ரயில்வே கோரக்பூர். அதுவே தென்கிழக்கு ரயில்வே கொல்கத்தா. அதே மாதிரி தென்மேற்கு ரயில்வே ஹூப்ளி. அப்போ முடிச்சாச்சு. அடுத்து உள்ள போயிடுவோம். வடக்கு மத்திய ரயில்வே அலகாபாத். கிழக்கு மத்திய ரயில்வே ஹசிப்பூர். அதே வந்து தென்கிழக்கு மத்திய ரயில்வே பிலாய்ஸ்பூர். அதே வந்து தெற்கு மத்திய ரயில்வே செகந்திராபாத். மேற்கு மத்திய ரயில்வே ஜபல்பூர். இதை தவிர இங்க எக்ஸ்ட்ரா இருக்கிறது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி 2 ஷேப் போட்டிருப்பேன். அந்த 2 ஷேப் மட்டும் தான் படிக்க போறோமா? வடகிழக்கு எல்லைப்புற ரயில்வே கவுஹாத்தி. வடகிழக்கு எல்லைப்புற ரயில்வே கவுஹாத்தி. அதே மாதிரி கிழக்கு கடற்கரை ரயில்வே புவனேஸ்வர். அவ்வளவுதான். மொத்தமா 17 ரயில்வேவையும் இந்த மாதிரி ஷார்ட்கட் வச்சு படிச்சீங்க அப்படின்னா சீரியஸா மறக்காது. சரிங்களா? அடுத்தடுத்த வீடியோவில் இது மாதிரி நிறைய ஷார்ட்கட்ஸ் உள்ள வீடியோவை வந்து நான் அப்லோட் பண்ணிட்டே இருக்கேன். போறதுக்குள்ள வந்து நல்லா ரிவிஷன் பண்ணிட்டு போயிருங்க.